குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026ல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார், நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய ராகு நின்ற பாவத்தை வச்சு எப்படி அவங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திடலாம். பொதுவா துலாம் ராசி அப்படின்னாலே சுக்கிரனோட ஆதிக்கத்தை நிறைந்த ரொம்ப அன்பானவங்க, அன்பு காட்ட மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்கள அள வைக்கிறதுக்கு தான் நிறைய இருப்பாங்க. ஏன்னா அவங்களே 8ஆம் அதிபதியா வரனால அதான் பிரச்சனை அவங்களுக்கு. லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கு ராகுவோட. அப்போ 5ஆம் இடத்துல ஒரு ராகு இருந்தது அப்படின்னா அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே பெருசா இருக்கும். எதுவுமே சாதாரணமா யோசிக்கவே மாட்டாங்க. எண்ணங்கள் பெருசா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க அப்படின்னா 2, 3 வகையில தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராகு அந்த இடத்துல நின்று பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு பிளஷிங்கான மூமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். யோசனைகள், கற்பனைகள் நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இப்போ 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். லக்னாதிபதி இருந்தா ப்ராப்ளம் கிடையாது, மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனா 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாருங்க, அதோட பலன்களை தான் தரும். இது பொதுவா சொல்றோம். 8க்குரியவர் 5ல இருந்தா அப்படின்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வயிறு. அப்போ அவங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இந்த டைம்ல நிறைய இருக்கும். வயிறு வலியை தாங்க முடியாத ஒரு வயிறு வலியை இந்த காலகட்டத்துல அந்த ராகு அந்த வயிற்று வலியை பெருக்கம் பண்ணுவார். அப்ப உரிய நல்லா ஃபுட் எடுத்துக்கோங்க. அப்ப இந்த ஃபேட்டி லிவர்ஸ் எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்ப அந்த சில இந்த நெஞ்சு படப்படப்பு இதெல்லாமே கொடுக்கும். ஸோ நெஞ்சு படப்படப்பு இருக்கும். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இந்த டைம்ல ஜாஸ்தியாகும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபேட்டி லிவர்ஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்துல கொடுக்கும். தேவையில்லாம ஏப்பம் முட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ முடிஞ்ச அளவுக்கு டாக்டரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு உணவு முறைகளை நீங்க மாத்திக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ இந்த காலகட்டத்துல நம்மளுடைய செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு உண்டான செவ்வாய் 5ஆம் இடத்துல போகுது. அப்ப 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாய் 5ஆம் இடத்துல ராகுவோட இணைவார்.
அப்ப கணவன் மூலியமாக சில ஒரு நல்ல விஷயங்கள், ஏதாவது ஒரு இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியாகும். அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ஆம் இடம். அப்ப 2க்கு வந்து அது வந்து ஒரு புடிச்ச ஒரு விஷயங்கள். சுக்கிரனே அந்த இடத்துல இருக்கும்போது அழகா வருமானங்கள், குலதெய்வ வழிபாடுகள் இது எல்லாமே நீங்க போவீங்க. அதே மாரி வந்து ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோசனைகள் இது எல்லாமே நடக்கும். ஸோ துலா லக்னக்காரங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாரி முதல் குழந்தை, ஏன்னா 9ஆம் இடம் வக்ரமா இருக்கிறனால, முதல் குழந்தை மூலியமாக சில பிரச்சனைகள், ஆ ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னா, நீங்க போய் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற மாரி வருது. இது எல்லாமே நடக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ 11ஆம் இடம் அப்படிங்கிறது 2வது குழந்தை. ஸோ 2வது குழந்தைக்குரிய சூரியனும் இப்ப அங்க வரப்போம்போது, 5ஆம் இடத்துல வரும்போது அவங்களுமே நல்லா படிப்பாங்க. ஸோ புதன் மட்டும் தான் வக்ரமா இருக்கு. 2வது குழந்தைனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதெல்லாமே பார்த்து கொஞ்சம் செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நம்ம ஜாக்கிரதையா இருந்துட்டு அத மூவ் பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே சிறப்பு தான்.